இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து நான் வீடியோக்கு நடுவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் நிறைய அபிஷேக காட்சிகள் இருக்குது. இந்த ஒரு காட்சி போதுங்க, நம்மளுடைய துன்பமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காட்சி இருக்குது. இது ரொம்ப காண கிடைக்காதது. பழனி தண்டாயுதபாணி அவருடைய விக்கிரகத்துக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தாக உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்யறாங்க. பன்னீர் மார்கழி மாதத்துல மட்டும் உபயோகப்படுத்துறாங்க. இதுல சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியினுடைய சிரசுல வைத்து உடனே அகற்றுறாங்க. இப்படி பழனியில நவபாஷானத்தால ஆன முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே கடவுளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இந்த அபிஷேகம் பண்றதை நாம பார்க்கறது சொல்றோம். பழனி மட்டும் இல்லைங்க, எங்க அபிஷேகம் நடந்தாலுமே நம்ம அதை பார்க்கும்போது அந்த நொடியே நமக்கு இருந்த துன்பமெல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்லலாம். இந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை நம்ம வேண்டிக்கலாம். முக்கியமாக முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் முக்கியமாக பழனி ஆண்டவரை பற்றிய சில சிறப்பான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு அந்த தொடர்ச்சியான வீடியோ காட்சியையும் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கும்போதே பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டே வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும். நாம பழனி முருகனுடைய அந்த அபிஷேக வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி ரொம்ப அரியதுங்க. அதாவது முருகப்பெருமானுக்காக இந்த அபிஷேக காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பொதுவாக இந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை பழனி முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக நடக்கும். சாதாரணமாகவே ஒரு கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்துக்கான பொருளை நாம் வாங்கி கொடுக்கலாம். அதை நம்ம கண்ணார பார்க்கலாம். முக்கியமாக சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற எல்லா கடவுளுக்குமே செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களை காட்டிலும் சிவபெருமானை ஒரு அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா 16 பொருட்களால அபிஷேகம் செய்யப்படக்கூடியது தான் நம்ம எல்லா கோவில்கள்லையுமே பார்க்க முடியும். அதாவது இந்த அபிஷேக காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம போனதுக்கான நம்ம ஒரு கோவிலுக்கு போய் பார்க்கறதுக்கான ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி முதல் அடி வர அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பிரசாதம். அது கிடைக்கிறது ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு பழனி தண்டாயுதபாணி அவருடைய இந்த அபிஷேகத்தை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படுவது தாங்க வழக்கம். நீங்க கடைசியா எப்போ பழனிக்கு போயிட்டு வந்தீங்க? நீங்க பழனிக்கு போன அனுபவம் எப்படி இருந்தது? முருகப்பெருமான் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்தாரா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. குறிப்பாக அறுபடை வீடுகளில் நீங்க எத்தனை படை வீட்டுக்கு போயிருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க. முக்கியமா இந்த அபிஷேகம் அப்படின்னு பார்க்கும்போது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிடுமா. எப்போவுமே ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்க மாட்டாங்களாம். 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள இந்த அபிஷேகம் முடிஞ்சிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்க அப்படின்னா பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்யறதோ எதுவும் கிடையாது அப்படின்னு பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு உரிய ஒரு தகவலை சொல்றாங்க. இரவுல முருகப்பெருமானுடைய மார்பிள் மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்தப்படுவது சொல்லப்படுது. இந்த வட்ட வடிவுல மார்புல சந்தன காப்பு சாத்தப்படுறதுக்கு மிக பெரும் விசேஷம் உண்டு. அதாவது விக்கிரகத்தினுடைய புருவங்களுக்கு இடையில கூட ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்துல சந்தன காப்பை முகத்திலும் சாத்திட்டு தான் இருந்தாங்களாம். ஆனா பின்னாலதான் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் சொல்றாங்க.
பழனி தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடா இருக்குமா. அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்குமா. அதாவது நீர் வெளியேறிக்கிட்டே இருக்குமா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா விநியோகம் செய்யறாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகருடைய கைவண்ணம் அப்படின்னு சொல்லலாங்க. போகர் நவபாஷான சிலையை செய்து பழனியில நிறுவினார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த நவபாஷான சிலை அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்னைக்கு வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். வியப்பா நாம் எப்படின்னு நம்மளால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த காலத்திலேயே அப்படி மூலிகைகளால் இந்த நவபாஷானத்தால் சிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அதிசயமானது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழனிமலை முருகன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெருமை. இந்த சிலையை சுற்றி எப்பவுமே ஒரு விதமான ஒரு மனம் வீசிட்டே இருக்குமா, ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்குமா. சுகந்த மனம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. இதுவரை ஒருபோதுமே வெளியே உணர்ந்திராத ஒரு மனம், ஒரு வாசமா இருக்குமா. அதாவது இந்த வாசம் கரெக்டா இந்த இடத்துல அடிச்சுது அப்படின்னாலும் நம்மளால யாராலையும் சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு வாசம் பரவி நிற்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருடங்கள் எடுத்திருக்காரு. இந்த சிலையை 9 வருடங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல இருந்தும் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்காரு. ஒன்றல்ல ரெண்டல்லங்க, 4000 மூலிகைகளை நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கே எவ்வளவு நாட்கள் எடுக்கும். அது மட்டும் இல்லாம 81 சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் செய்திருக்காங்க. இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாகவும் இன்னைக்கும் ஒரு தகவல் சொல்றாங்க. அதாவது இந்த காலம் கூட அவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்ல வராங்க. அகத்தியருடைய உத்தரவால ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதுகை நோக்கி கொண்டு செல்ல முற்படுறாரு. முருகர் அவரை தடுத்து நிறுத்தி போர்ல தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்தார் அப்படிங்கிறது புராண வழியா சொல்லக்கூடிய ஒரு தகவல். போகர் இகபரத்துல இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாராம். இதனால மலைநாட்டில் உள்ளவங்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. கல்லுல சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் இன்னைக்கும் சிதிலமடைந்து கிடக்கக்கூடியதை நம்ம நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நவபாஷானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களுடைய மகிமைதான் அப்படிங்கிறது பலருடைய எண்ணமாகவும் இருந்து வருது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் ஒன்று இருக்குங்க. இந்த மரகத லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை தரிசிக்க வலது பக்கமாக போய் தீபம் காட்டுதல் வேண்டும். ஏன் அப்படின்னா தீப ஒளி இல்லாமல் இந்த மரகத லிங்கத்தை நம்மளால தரிசிக்க முடியாது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். பழனியில 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகர் சன்னதியில, இன்னொன்று போகர் சமாதியின் மேல இருக்கக்கூடிய 2மே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு. அதாவது மரகத லிங்கம் போகருடைய சன்னதியிலையும் முருகருடைய சன்னதியிலையும் போகருடைய சமாதியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இவ்வளவு வருஷம் பழனிக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த தகவல்லாம் எனக்கு புதிதாக இருக்குது, எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மேலும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இதனால் இன்னும் நிறைய வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்களை போடுறதுக்கு இது உதவும். பழனி அப்படின்னு பார்க்கும்போது பழனி தண்டாயுதபாணி கோவில் ரொம்ப பழமையான கோவில் தான். இந்த கோவில் முருகன் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினன்குடி அப்படின்னும் தென்பொதிகை அப்படின்னும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த கோவிலினுடைய இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலினுடைய சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலவையை பயன்படுத்தி நவபாஷானத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலையை தான் போகர் சித்தர் ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்.
புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதி கிட்ட இருந்து தன்னுடைய மூத்த சகோதரன் விநாயகர் பெற்றுக்கொள்றாரு. இதனால கோபித்து கொண்டு இந்த மலையில வந்து தங்கி விடுறாரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சியும் சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியும் செய்து கூறிட்டாரு முருகன். பிற்காலத்துல தான் இந்த இடத்துல இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்த போது நீயே ஞான வடிவானவன் என்ற பொருள் கொண்ட பழம் நீ என்று ஔவை போற்றுறாங்க. அதாவது பழம் நீ அப்படின்னு சொல்லி ஔவை போற்றி பாராட்டுறாங்க. இதுவே காலப்போக்கில் இந்த தலத்துக்கு பழனி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் காரணமாகவும் சொல்றாங்க. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர் போகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். பழனிமலைக்கு போகர் தவமியற்ற வந்தபோது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களுடைய தலையாய சித்தரான அகத்தியர் ஆகிய மூவருடைய உத்தரவின் பெயரில் பழனிமலை முருகனுக்கு நவபாஷான சிலை வடிவமைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார் போகர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நவபாஷான சிலை உருவானதே மிக பெரும் ஒரு அற்புதத்தை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்துல ஒரு கிளியினுடைய உருவமும் இருக்கு. அதாவது முக்கியமாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கு வந்து சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிடக்கூடிய பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தருடைய சமாதி மற்றும் போகர் சித்தருடைய தனி சன்னதியும் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்துல ஒரு கிளியினுடைய உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருப்புகழ் எனும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தன்னுடைய கிளி வடிவில் முருகனுடன் இருக்கும்போது பேறு பெறுகிறார் அப்படிங்கிறது ஐதீகம். பழனி மலைக்கு செல்லக்கூடிய வழியில் இடும்பனுடைய சன்னதி இருக்கிறத பார்க்க முடியும். இடும்பனுக்கு அதிகாலை முதலே பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மேலே விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் தன்னுடைய தோளில் ஒரு கட்டையில் சத்திகிரி, சிவகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலைகளை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போது இந்த பழனிமலையில தான் தூக்கி வந்த இந்த 2 மலைகளையும் வைத்துட்டு களைப்பாடுறாரு. இங்கு கோவில் கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடக்கூடிய நிலை ஏற்படுது. முருகப்பெருமானுடனான சண்டையில தோற்ற இடுமன் முருகனுடைய பக்தராகிறாரு. 2 மலைகளையும் தூக்கி வந்த இடுமனை கௌரவிக்கும் விதமா பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லக்கூடிய வழிபாட்டு முறை உண்டாகுது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காம அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாங்களோ அதே போல வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே இருக்கக்கூடிய நிலைமையான நினைவுறுத்தி மக்கள் ஞான பழத்திற்கு திரும்பக்கூடிய, அதாவது ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையிருக்கக்கூடிய தண்டத்தோடு காட்சி கொடுக்கிறார் தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி பல சிறப்புகள் இருக்குங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி கிரிவலம் வர்றாங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாளில் பக்தர்கள் இந்த பழனி மலைக்கு கிரிவலம் வர்றது சிறப்பு. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பிறகு 450 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவங்களுக்கு மலைக்கு மேலே செல்வதற்கு ரோப்கார் வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி அப்படின்னு 4 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதை பார்த்தோம். இப்படி பழனி ஆண்டவருக்கு செய்யப்படக்கூடிய இந்த மாதிரியான அபிஷேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்கள் காணிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த பழனி அப்படின்னு சொல்லலாம். பழனி ஆண்டவரை வழிபடக்கூடிய பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரங்களில் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பிறகு அந்த லாபத்தில் பழனி முருகப்பெருமானுக்கு ஒரு பாகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவில் உள்ளிட்ட அத்தனை கோவில்கள் சன்னதிகளுமே காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பழனி முருகன் பற்றிய ரொம்ப ஆச்சரியமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.